கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 2500 கோதுமை மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மழையில் சாலையில் ஏற்பட்ட குழியில் சிக்கி கவிழ்ந்து மூட்டைகள் சிதறியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில்வே நிலையத்திற்கு ரயில் மூலம் வட மாநிலங்களில் இருந்து கோதுமை உள்ளிட்ட பல்வேறு உணவு தானியங்கள் கொண்டுவரப்படுகின்றன. அந்த வகையில் பஞ்சாபில் இருந்து ரயிலில் கொண்டுவரப்பட்ட 2500 கோதுமை மூட்டைகளை நாகர்கோவில் ரயில்வே நிலையத்திலிருந்து லாரி மூலம் பணக்குடியில் உள்ள தனியார் மாவு மில்லுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது நாகர்கோவில் அருகே ஆசிரமம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது புதிதாக போடப்பட்ட சாலை மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டதால் இதில் லாரி சிக்கி கவிழ்ந்து லாரியில் இருந்த மூட்டைகள் அனைத்தும் ரோட்டில் சிதறியது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். இதுகுறித்து கோட்டார் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மயிலாடுதுறையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து கோசாலைக்கு கொண்டு சென்ற நகராட்சி ஊழியர்கள் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்திருந்தனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை நகரின் முக்கிய பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகளை நகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் மூலம் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட மாடுகள் அனைத்தையும் சேந்தங்குடி பகுதியில் உள்ள கோசாலைக்கு கொண்டு சென்றனர். மேலும் பிடிக்கப்பட்ட மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தலா 1000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் தொகையை செலுத்தி பின்பு மாட்டினை பெற்று செல்லலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்று பாலத்தின் மீது உள்ள தடுப்பு கட்டையின் மேல் இருசக்கர வாகனத்தை ஓட்டி விபரீதம் அறியாத வீடியோ எடுத்து வெளியிட்ட இளைஞரின் மீது நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது பிறந்த நாளை ஒட்டி திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட இளைஞர்கள் செய்த அட்ராசிட்டி மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. இதில் வாலிபர் ஒருவர் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மேலே இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இச்சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே முகசுளிப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கூறி வருகின்றனர். மயிலாடுதுறையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை நாட்டியப்பள்ளி மாணவிகள் ஒரே மேடையில் அரங்கேற்றி உலக சாதனை படைத்தனர். மயிலாடுதுறையில் அபிநயா நாட்டியப்பள்ளி சார்பில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை நடனக் கலைஞர்கள் ஒரே மேடையில் அரங்கேற்றிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 45 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று 2 மணி நேரத்தில் நடனங்களை அரங்கேற்றினர். இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கதக் மற்றும் ஒடிசா மாநிலத்தின் ஒடிசி ஆகிய 2 நடனங்களை மட்டும் அம்மாநில கலைஞர்கள் பங்கேற்று ஆடினர். மற்ற அனைத்து மாநில நாட்டியங்களையும் மயிலாடுதுறை அபிநயா நாட்டியப்பள்ளி மாணவிகள் அரங்கேற்றினர். இந்த நிகழ்ச்சியை இன்டர்நேஷனல் பிரைடு வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு உலக சாதனையாக பதிவு செய்தது. சாதனை படைத்த நாட்டியப்பள்ளி மாணவிகளுக்கு எம்எல்ஏ எஸ் ராஜகுமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். அவிநாசி அருகே பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 13 பவுன் நகை மற்றும் ரூபாய் 8500 பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கம்பாளையம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் நகரில் வசிப்பவர் ரவிக்குமார். இவர்கள் குன்னத்தூரில் பனியன் ஆர்டர் எடுத்து செய்யும் கம்பெனி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காலை கம்பெனிக்கு சென்றுவிட்டு மாலையில் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது காம்பவுண்ட் கேட் பூட்டப்பட்ட நிலையிலும் உள்பக்கமாக வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்த நிலையில் உள்ளதையும் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டினுள் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து பொருட்கள் சிதறி கிடந்துள்ளது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கொள்ளை சம்பவம் நடைபெற்ற வீட்டில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். இதில் பீரோவில் இருந்த 13 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 8500 ரொக்கம் கொள்ளை போனது தெரியவந்தது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அவிநாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.